இவ்வளோ பேருக்கு செய்யணும் அவர் பட்ஜெட் என்ன ஆகும்? அதுவும் அது அவ்வளோ போல தங்கத்தெல்லாம் முடியுமா? எவ்வளோ நகை விலை விற்கிது, அவரால் முடியுமா? அவர் சுமையெல்லாம் ஏற்றக்கூடாது, கஷ்டப்படுவார். ஆனால் மெயினான பட்ஜெட் அவர் போடவே இல்லையே. இந்த மகளிர் அன்னைக்கு 2500 கொடுக்கணும்னு சொன்னார், அது வரவே இல்லையே. பார்ப்போம், தலைவர் இப்போ தானே இறங்கியிருக்காரு, எப்படி செய்கிறாரு. 2000 போட்டாரா? அது இல்லை, அது பொறுமையாக தான் போடுவார். ஏன்னா இவரே 2 வருஷம் தான் போட்டார், இவர் எப்படி உடனே போடுவார்? செஞ்சு விட்டுருவாரு. விவாதம் போர்க்காலமாக தான் இருக்கும். இது ஒரு அளவுக்கு பரவாயில்ல. எம்ஜிஆர் ஆட்சி மாதிரி இது நல்லா, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி மாதிரி இது. அதெல்லாம் அவர் 10 பேர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருப்பார். தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரா நல்லா பண்ணுறாரு, அது ஒன்றும் குறை கிடையாது. சட்டமன்ற விவாதம் இருக்கும், கூச்சல் குழப்பமாக தான் இருக்கும். ஒன்றுன்னு தான் செய்வாங்க அவங்க ஆப்போசிட் ஆளு எதிர்கட்சி. எனக்கு விஜய் ஒரு கடவுள் வந்த மாதிரி. கண்டிப்பாக அவர் இன்னும் நிலச்சி நிற்கணும், கடைசி வரைக்கும் அவர் தான் இருக்கணும் ஆட்சி. 1.5 வயசு குழந்தை யார்கிட்ட ஓட்டு விசில் அடிச்சுட்டு காட்டு. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. நான்காம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க. இதில் பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்காக. அந்த திட்டங்கள் மக்களிடையே எப்படி போய் சேர்ந்திருக்கு, மக்கள் வரவேற்கிறார்களா இல்லை வேற ஏதாச்சும் எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. பட்ஜெட்டு இப்போ கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மெயினான பட்ஜெட் அவர் போடவே இல்லையே. இந்த மகளிர் அன்னைக்கு 2500 கொடுக்கணும்னு சொன்னார், அது வரவே இல்லையே. மற்றதெல்லாம் வரல, சிலிண்டர் வரல, 6 சிலிண்டரு. மெயின் 2 இது அவர் பட்ஜெட்டில் பண்ணவே இல்லை, மற்றதெல்லாம் வந்துச்சு. வரத்தக்கதாக இருக்குது, பார்ப்போம் பண்ணுறாரா. ஆனால் இந்த தாய்மாமன் சீர், அண்ணன் சீர்லாம் கொண்டு வந்திருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? பெருமை தான், செய்யட்டும், சொல்லியிருக்காருல, நடைமுறைக்கு வரட்டும், பார்க்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கூட இந்த தாய்மாமன் சீர் மோந்துறனாரு. இப்போ கேட்டால் கவர்மெண்ட்டில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வரைக்கும் தான்ன்றாரு. ஒன்றுமே புரியல, பார்ப்போம். தலைவர் இப்போ தானே இறங்கியிருக்காரு, எப்படி செய்கிறாரு. ஆனால் இப்போ இன்னைக்கு சட்டசபையில் பயங்கரமாக விவாதம் போயிட்டு இருக்கு. ஆமாம்மா, இந்த 2500 மகளிருக்கு செய்கிறேன்னாரு, சிலிண்டர் தரேன்னாரு. வாக்குறுதி கொடுத்தா அதை சரியாக காப்பாற்றணும். அவங்க ஆட்சியில் 6 மாதம் அப்புறம் தான் செஞ்சாங்க, நாங்கள் மட்டும் இப்போயா அப்படின்றாரு. பார்ப்போம், செஞ்சால் மக்களுக்கு இது தானே, பெருமை தானே. மெதுவாக எங்கே செய்கிறாரு அவர்? மெதுவாக செய்கிற மாதிரியே தெரியலையே, வச்சு செய்கிறாரு. அவர் பேசுறது தப்பு தானே. அதனால் விவாதம் இதுவாக தான் இருக்கும், கடும் இதுவாக தான் இருக்கும், போர்க்காலமாக தான் இருக்கும். தப்பு இருக்குல்ல, அதனால் 2000 போட்டாரா? அது இல்லை, அது பொறுமையாக தான் போடுவார். ஏன்னா இவரே 2 வருஷம் தான் போட்டார், இவர் எப்படி உடனே போடுவார்? என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் போடுவார், போடாத இருக்க மாட்டார். சரி, எது பார்த்தாலும் நம்ம ஏமா அவர் இதுவும் சொல்கிறாரு, நடைமுறைக்கு அது இது போட்டு வருமா? சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறாங்க, சரி சரின்னு கேட்டுக்க வேண்டியது தான். அதுக்கு இது செய்யலையா, சரி சொல்லுவாங்க, கூட வந்தோன்னே செய்ய மாட்டேங்கிறான். அப்புறம் அவருக்கு இது அசலாம் செய்வாங்க. அதெல்லாம் சும்மா சொல்கிறது, சரி அப்படியா, சரிப்பா அப்படின்னு வச்சு பார்ப்போம், அவ்வளோதான். விஜய் பார்த்தா எல்லாம் எப்படி சொன்னால் அவன் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பான். அதெல்லாம் விட்டு விடுற மாதிரி இல்லை அவர். புரியா, எல்லாத்தையும் பார்ப்பார் அவர். ஏன்னா சினிமாலேயே நல்லா இது பண்ணுறாரு, இதில் சொல்ல ஓனா இது நல்லா பார்ப்பார் அவர். செஞ்சு விட்டுருவார். நல்லா செய்கிறான்னு சொல்கிறாரு. பிகில் செய்யிட்டோம், லோனு கொடுக்குறேனாரு. வியாபாரக்காருக்கு ஒரு 3 மாதம் ஆகட்டும் நிற்கிறாங்க, கொடுத்தா வாங்கி வியாபாரம் வேணும். கொலை குத்து இல்லாத அளவுக்கு அமைதியாக போகுது. நல்லா இருக்குதா செய்கிறாரு. எவ்வளோ பேருக்கு செய்யணும், அவர் பட்ஜெட் என்ன ஆகும்? இந்த 2500 ஏழைங்க கேட்குறாங்க, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. போயிருக்கு, இப்போ முடியாது தான். அதுவும் அது அவ்வளோ போல தங்கத்தெல்லாம் முடியுமா? எவ்வளோ நகை விலை விற்கிது, அவரால் முடியுமா? அவர் சுமையெல்லாம் ஏற்றக்கூடாது, கஷ்டப்படுவார். அது சீர் கொஞ்சம் பின்னாடி செய்ய வேண்டியது தான். இல்லாதவங்களுக்கு பார்த்து கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா அவர் வந்தால் போடுறேன்னிக்கிறாரு, அப்போ போடட்டும். இதெல்லாம் இந்த செலவு தானே, ஏழைங்களை பார்த்து கொடுக்கட்டும். அப்போ தான் அப்படி தான் பேசிங்க நடப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு 5 வருஷத்துக்கு அப்படி தான் நடக்கும். ஆனால் விஜய் நல்லா செய்கிறார், அவ்வளோதான். ஓகே, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த மோந்திரம் இந்த நகையெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏழைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு விவசாயத்தை கடத்த அடங்கி சொல்லுங்கள். செய்தியில் பார்க்குறோம். ஏன்னா ஏழைங்களுக்கு ஏதோ இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் கொடுத்தா நல்லாயிருக்கும். செய்தியில் பார்க்குறோம், நல்லா எல்லாம் செஞ்சுன்னுக்கிறாரு, எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு. நான் அதான் தெரில, இப்போ மாதம் 1000 ரூபாய் வாங்குகிறோம். அதான் எப்போன்னு தெரில. அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டாலும் அவர் செய்ய வேண்டியதான் செய்ய போகிறாரு. நம்ம தாய்மாமன் சீர்க நல்லா இருந்தால் சரி, நம்ம நாட்டை நல்லா காப்பாற்றினா போதும், ஏழைங்களை காப்பாற்றினா போதும். தொல்லை இல்லாமல் இருந்தால் சரி. எங்களுக்கு நான் பாட்டு வியாபாரம் நல்லா இன்னும் கூட இது நல்லா இருக்குது எங்களுக்கு. இது நாடு நல்லா இருக்குது, தெரிஞ்ச மாதிரி இருக்குது எங்களுக்கு. இந்த ஒரு அளவுக்கு பரவாயில்ல, எம்ஜிஆர் ஆட்சி மாதிரி இது நல்லா, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி மாதிரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, நல்லா பார்த்துருக்காரு. இப்போ தானே ஒன்று ஒன்றா நிறைவேற்றின்னு வராரு, இனிமேல் போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ கரண்ட்டு பில்லு கூட கம்மி பண்ணுற மாதிரி கம்மி பண்ணி இப்போ கடைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி விலை வந்துருச்சு.
இப்போ வீட்டுக்கு 8 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு, கடைக்கு வந்து 14 ரூபா பண்ணிட்டாங்க. கடைக்கு வந்து பில் அதிகமாக வருது. வியாபாரம் அந்த அளவுக்கு இருந்தால் நம்ம கட்டலாம். வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லைன்னா நம்ம எப்படி கட்ட முடியும்? அது கொஞ்சம் பார்த்துக்கினா போதும். யாருக்குமே வரல, வாங்காதவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது? அதெல்லாம் எழுதி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அது பண்ணால் போதும். அதெல்லாம் அவர் 10 பேர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டார். முதல்ல இதுமாரி இறங்கி போய் மனு வாங்குறது இப்போ தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி எவனும் இறங்க மாட்டான். ஜனங்க தான் போய் ஓடி போய் காலில் விழுந்து அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட மனு கொடுத்துட்டு கூட வந்து நீட்டாக வந்துடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. இந்த ஆட்சி வந்தவர் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் எல்லாமே செய்வாரான்னு தெரியாது. ஏன்னா 6 சிலிண்டர்னு சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ எல்லாமே ரேட்டு ஏறுது. 1 2ன்னா கூட பரவாயில்ல, 6 சிலிண்டர்னால் கஷ்டம்தான். இதெல்லாம் கூட அதிகம் தான் சொல்கிறது. ஏதோ ஓரளவுக்கு தரலாம். இல்லை இவ்வளோ தரேன் அவ்வளோ தரான்ட்டு நீ கொடுக்காத விட்டின்னா அந்த திட்டுவாங்க ஜனங்க. அது ஒரு பக்கம். நல்ல திட்டம்லாம் கொண்டாந்துக்கிறார் தம்பி. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லாலாம் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பட்ஜெட் போட தெரில. ஆமாம், இந்த அளவுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி போட்டோன்னு நல்லா பண்ணலாம். இதுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் குறை சொல்ல தான் திருவாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு போய்க்கினே இருக்க வேண்டியது தான். எல்லாம் நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான். அதான் தேவை நம்மளுக்கு. பணம் காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். எல்லாரும் ஊர் மக்களும் நல்லா இருக்கும். அவர் சொன்னதெல்லாம் நடக்கணும். அது மாதிரி கொடுத்தா சந்தோஷம். அவங்கவுங்க சொல்கிறத சொல்லுவாங்க. இனிமேல் போக நல்லா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். தாய் மாமன் சீர், அண்ணன் சீரா நல்லா பண்ணுறாரு. அது ஒன்றும் குறை கிடையாது. ஏன்னா இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது. இனிமேல் போக பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ கொண்டு வரல தான், அதுக்கப்புறம் செய்வாங்க இல்லையா, அதுக்கப்புறம் செய்வாங்கல்ல, அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். டைம் கொடுக்கணும். ஆமாம், அவருக்கும் டைம் வரணும் இல்லைம்மா. எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஓராய்ஞ்சு எல்லாம் பார்க்கணும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. எல்லாம் ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் நாங்கள். கொடுப்பாங்கல்ல, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஒரு நம்பிக்கையாக இருந்தால் அது தரப்போகிறவங்க தான் செய்வாங்க. சொல்லிட்டா தருவாங்கல்ல, அவ்வளோதான். கொடுக்கட்டும், இப்போனாலும் கொடுக்கட்டும், ஆனால் செய்யட்டும், அவ்வளோதான். முதல் பட்ஜெட் நல்ல பட்ஜெட் தான். இப்போ பற்றாக்குறை இதில் மணி ப்ராப்ளம். பட்ஜெட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்து மெதுவாக செய்வாங்க. அதெல்லாம் ஜனா காலி ஆகுதுல்ல, அதால் இப்போ கொஞ்சம் பற்றாக்குறையால் பார்த்து செய்வாங்க. ஆனால் செய்யறது நல்லது தான் செய்து வரப்போல. செய்யணும் ஒன்றுனா சேர்ந்து தான் வர முடியும். இருக்கிற சூழ்நிலை வச்சு ஒன்றா சேர்ந்து வருவாங்க. அதம்மா கையில் பட்ஜெட் இல்லை, பட்ஜெட்டு தான் கொடுக்க முடியும். வாயில் கொடுத்துட்டு அவர் எங்கே கடன் வாங்கி கொடுப்பாரா, இல்லை அவர் கையிலேருந்து கொடுப்பாரா? வந்தால் தான் வர முடியும். கொஞ்சம் அப்படியே 6 மாதம் டைம் கொடுனாரு. 6 மாதம் பொறுத்து 1 வருஷம் டைம் கேட்பாரு. அவ்வளோதான். விவாதம் இருக்கான். உதயநிதி ஸ்டாலின் பேசுறது தப்பு தான். அது ஒருத்தர் பாதிக்கிறாங்கல்ல. இப்போ நான் ஒன்று உங்களை சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரல, அது அதுமாரி வரணும். அது அவங்க அனுபவிச்சாங்கல்ல. ஏமா தாத்தா அப்பா எல்லாம் அவங்க அனுபவிச்சாங்க. இப்போ தான் முதல் படியாக ஏறி உக்காரா. அவங்களும் வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் மெதுவாக செய்வாங்க, அவ்வளோதான். சட்டமன்ற விவாதம் இருக்கும், கூச்சல் குழப்பமாக தான் இருக்கும். ஒன்று தான் செய்வாங்க. அவங்க ஆப்போசிட் ஆள் எதிர்கட்சி அவங்க இதில் கொஞ்சம் உட்காந்துக்கிறாங்கல்ல, கொஞ்சம் 5 சீட்டு கழிச்சிட்டு அதெல்லாம் அவங்க ஆப்போசிட்டாக தான் செய்வாங்க. அது நல்லா பண்ணுவா போல. சுச்சுவேஷன்லாம் எல்லாம் பார்த்து வச்சுக்கிறாரு. நல்லா பண்ணுவார். போக நல்லா பண்ணுவார். வந்துட்டார்ல, இப்போ வந்துட்டு பூரி நல்லா செய்யணும்ல. இப்போ நாங்கள் செய்யலைன்னு தானே சொல்கிறாங்க எல்லாரும். எல்லாம் செய்யணும்ல, செய்தால் தான் எல்லாருக்கும் நல்லது. முதல் பட்ஜெட் இந்த தங்க மோதிரம் இதெல்லாம் செய்கிறாரா, எல்லாருக்கும் அது நல்லா யூஸ் ஆகும். நல்லது தான். கேட்பார் தான். ஏன்னா கொடுக்கலன்னா அதனால கண்டிப்பாக கேட்பாருன்னு நினைக்கிறேன். கொடுக்கலன்னா கேள்வி கேட்போம், கண்டிப்பாக கேட்போம். ஸ்டாலின் ஆட்சியில் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது இன்னும் தெரியல, இன்னும் எங்களுக்கு வெளியில் வரல, தெரியுது, வித்தியாசம் தெரியுது. எனக்கு விஜய் ஒரு கடவுள் வந்த மாதிரி. அவர் எனக்கு எதுவுமே செய்யலை, எந்த இதுவும் வாங்கலை. நான் 1000 ரூபா வாங்கலை, 2000 ரூபா எதுவுமே நான் வாங்கலை. ஆனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம். கண்டிப்பாக அவர் இன்னும் நிலச்சி நிற்கணும். கடைசி வரைக்கும் அவர் தான் இருக்கணும் ஆட்சியில். அவர் எங்களுக்கெல்லாம் எங்கள் பேரப்பிள்ளையெல்லாம் விசில் அடி, யார்கிட்ட ஓட்டு போடுவோம், 1.5 வயசு குழந்தை யார்கிட்ட ஓட்டு விசில் அடிச்சுன்னு காட்டுது. என்ன அவர் எங்களுக்கு எல்லாமே எங்கள் தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் அவர் தான் ஓட்டு போடுறோம். ஆனால் இது வரைக்கும் எதுவும் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்கு செய்கிறாருன்னு எனக்கு சந்தோஷம். அந்த 3 பட்ஜெட் தான் சொல்லிக்கிறாங்க, வேறு பரிசெல்லாம் சொல்லவே இல்லை. தாய் மாமனுக்கு சீரு 8 கிராமும் சேலையும் எல்லாருக்கும் தராங்களாம்மா. எப்படின்னு தெரியலையே, விளக்கம் இல்லையே அதில். அந்த விளக்கம் இருந்தால் நம்ம புரியும். கட்சி கேட்குறதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும் இருந்துச்சு. அவர் பதிலே சொல்ல மாட்டுறாரு, மற்றவங்களாம் எழுச்சிக்கிறாங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அது சொர்க்க கிணறு தாங்க கவர்மெண்ட் எல்லாம். நகராட்சி
மாநகராட்சி சட்டமன்றம் எல்லாமே வரி அவ்வளோ கட்ச வரி போடுறாங்க. அதெல்லாம் யாரும் கஜனா பணம் இப்போ கடன் வாங்குவாங்க, கடன் கொடுப்பாங்க, எல்லாம் வருமானம் உண்டு. இனிமேல் தான் எல்லாருமே சொல்லுவோம். வரவங்களாம் அந்த காலத்துலேருந்து அதான் சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க, அந்த காலத்துலேருந்தே சொல்கிறாங்க. எல்லாம் விட முடியாது, எல்லாம் வாய்ஸ் ஈஸியாக சொல்லுவாங்க. எல்லாரும் சும்மா ஆட்சி பிடிக்கோசம் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னும் வரி ஏற்ற போகிறாங்க, இந்த கரண்ட் பில் ஏற்ற போகிறாங்க. எல்லாமே அதுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அதை ஏற்ற போகிறாங்க. இப்போ டிவியெல்லாம் பார்க்குறோம், நல்ல அறிவிப்பு தான் கொடுத்துன்னு இருக்கிறாரு. போக போக இனிமேல் இப்போ தானே வந்திருக்கிறாங்கப்பா, 2 மாதம் தானே ஆகுது. அதனால் இனிமேல் போக போக செய்வார். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணாங்க, இப்போ இவங்க அதாவது எந்த ஆட்சியுமே குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களும் ஏதோ ஓரளவுக்கு ஆண்டாங்க. அதே மாதிரி இவரும் ஆள்றாரு. இவரும் 5 வருஷம் ஆளட்டுமே, பார்ப்போம். திட்டங்கள்லாம் அவங்க கொடுத்த திட்டம் தான் இவரும் செய்கிறாரு. அதனால் ஓகே தான். நாள் ஆக ஆக தான் இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல, 5 வருஷம் ஆண்டாதான் அவர் ஆழ்வார், நல்ல ஆழ்வாருன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. காலகாலமாக கட்சியில் நடக்கிறது தானே, ஒருத்தர் குறை சொல்கிறது அது நடக்கிறது தானேப்பா. அதெல்லாம் எப்படின்னா ஒரு சகஜமான இது. இவங்க அவங்கள குறை சொல்கிறது, அவங்க இவங்கள குறை சொல்கிறது பண்ணுவார். அவராது மன தைரியம் இருக்குது, அதனால் பண்ணுவார். மனசில் தில் இருக்குது, பண்ணுவார். மனசில் தில் இருந்தால் யாருன்னாலும் யார் வந்தாலும் பண்ணலாம் மனசில். ஆனால் விஜய்க்கு நிறையவே மனசில் நல்ல தில் இருக்குது. எல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க, சொன்னதை கரெக்டாக செய்கிறாங்க. தாய்மாமன் சீர் மோதிரம் போடுறோன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் சீர் 8 கிராம் செயின். ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு பரவாயில்லை, சொன்னதை செய்கிறாங்க. பழையபடியும் அவர் தான் வருவார்.